அது தளிர் தமிழ் வானொலி, கனடிய தமிழர் மனங்களை வென்றிட. தளிரின் வானொலி, தமிழ் வானொலி, தமிழர் மனங்களை வென்றிட. தளிரின் வானொலி, தமிழ் வானொலி, தளிர். நேயர்களுக்கு இனிய வணக்கம். தளிர் சலங்கியம் சங்கீதம் என்கின்ற இந்த ஒரு மாபெரும் இசை நிகழ்வில் நம்மளுடைய கடந்த ஒரு 2-3 மாதங்களாக நிறைய பிள்ளைகள் போட்டியாளர்களாக பங்கேற்று தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி எப்படியாவது அந்த அங்கீகாரத்தை அடைந்து விட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்துல அரிய பாடுபட்டு நிறைய முயற்சிகளை எடுத்து இன்று ஒரு இறுதி சுற்றுக்கு முன்பான ஒரு கடைசி இறுதி சுற்றுக்கு இன்றைக்கு நம்மளுடைய கலையகத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க இன்னைக்கு பாடி முடிச்சவங்க நம்ம அவங்க இந்த தளிர் இந்த ஊடகத்தை பற்றியும் இந்த சலங்கையும் சங்கீதமும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியை பற்றியும் என்ன அவங்க அபிப்பிராயம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக நம்ம ஒரு நேரடியாக அவர்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்மளுடைய போட்டியாளர்களை சந்திக்கின்ற இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில இன்று நம்மளுடைய கலையகத்துக்கு வந்திருக்காங்க கீழ்பிரிவில ஒரு போட்டியாளராக இருக்கின்ற ரியா சாம்ராஜ் அவர்கள். வருக வரவேற்கின்றோம். வணக்கம் ரியா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்ப எப்படி பாடினீங்க? எப்படி பாடி முடிச்சீங்க? இப்போ நல்லா பாடினேன்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லையா? அப்போ இருக்கு. என்ன இருக்கு? நான் நல்லா பாடினேன். ஓகே, நீங்க நல்லா பாடினீங்க. இப்ப அடுத்த சுற்றுக்கு நீங்க இறுதி சுற்றுக்கு போயிடுவீங்கன்னு அந்த கான்ஃபிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கு இல்லையா? சோ உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கலான் இருக்கேன். இப்போ என்னன்னா, நீங்க இந்த போட்டி மூலமாக நிறைய சுற்றுகளை கடந்த 2-3 மாதங்களாக இப்போ ஒரு இறுதி சுற்றுக்கு முன்பான ஒரு சுற்றுக்கு நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. இங்க உங்களுடைய பாடலை நீங்க பாடிட்டு வந்துட்டீங்க. இப்ப நீங்க தளிர் அப்படின்ற இந்த ஊடகத்தை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இந்த ஊடகம் எப்படி நீங்க அறிந்து கொண்டிருக்கீங்க? இந்த ஊடகத்தை பற்றி உங்களுக்கு யார் சொன்னாங்க? அது மட்டும் இல்லாம நீங்க எவ்வளவு காலமாக உங்களுக்கு இந்த ஊடகத்தை பற்றி தெரியும்? எனக்கு தளிர், எங்க ஃபேமிலிக்கு தளிர் ஒரு 6 months தெரியும். எங்க அம்மாவோட ஃப்ரெண்ட் அம்மாட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க தளிர் சலங்கையும் சங்கீதம் ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறதுன்னு. எனக்கு அது கேட்டோன்னே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால நான் ஜாயின் பண்ணேன். ஓகே. இந்த போட்டியில நீங்க நிறைய சுற்றுகளை கடந்து வந்திருக்கீங்க. இந்த போட்டியில பங்கேற்ற போட்டியாளர்கள்ல நீங்களும் ஒருவர். அந்த வகையில இந்த போட்டியில நிறைய சுற்றுகள் நடந்து வந்திருக்கு. சோ இந்த போட்டி நீங்க பங்கேற்ற இந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு இந்த போட்டியில இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரவுண்ட்ஸ் வர வர நான் நியூ சாங்ஸ் கத்துட்டு எனக்கு ஸ்டேஜ்ல பாட ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டேஜ்ல பாட பிடிச்சிருந்தது. மக்கள் மத்தியில பாடுறது இன்னொன்னு பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த ஜட்ஜஸோட இன்புட்ஸ் அதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஜட்ஜஸ் சொல்ற கமெண்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஈச் ரவுண்ட் முடிஞ்சு நான் எங்க அம்மா கேட்டுட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் வர வர அந்த சொன்ன கமெண்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி நான் பாடினேன். சோ இந்த போட்டி மூலமாக நீங்க புதிதாக ஏதாவது கத்துக்கிட்டு இருக்கீங்களா? நான் என்னோட மிஸ்டேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி பாட கத்துட்டு இருக்கேன். அண்ட் நிறைய நியூ சாங்ஸ் கத்துட்டேன். இல்ல, நான் நிறைய உங்களை பார்த்து கத்துக்கிட்டேன். எப்படி ஒரு மனப்பாடமாக ஒரு பாடலை பார்க்காம பாட வேண்டும் என்பது உங்களை பார்த்து நான் கத்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப பெருமையா இருந்தது. எங்களால முடியாது. நாங்களாம் வயதானவர்கள் இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் இல்லாம ஒரு புக் இல்லாம பார்க்காம எங்களால பாட முடியாது. அந்த வகையில நீங்க பார்க்காம பாடுறீங்க. அந்த இதெல்லாம் எப்படி நீங்க மனப்பாடம் பண்ணுவீங்களா? எப்படி அது அனுபவம் ஏற்பட்டிருக்கு? அது ஃபர்ஸ்ட் மியூசிக் நான் அந்த சாங் கத்துட்டு நான் கொஞ்சமா பல்லவி சரணம் ஒன்னா மெமரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஈஸியா மெமரி பண்ணி பாடிடுறாங்க. ஆனா பெரியவர்களுக்கு ஒரு புக் இல்லாம பாடுறது ரொம்ப ரொம்ப ஒரு வியப்பான ஒரு விடயம். எனக்கு இந்த போட்டி கடந்த 2-3 மாதங்களாக எந்த பிள்ளையுமே பார்த்து பாடவில்லை என்பதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு விடயம். அவர்கள் நடுவில் ஒரு மறந்து விட்டால் கூட அதை சமாளித்து தங்களுடைய சொந்த வரிகளையே போட்டுக்கொண்டு அவங்க பாடுற அந்த விதம் ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு அற்புதமான ஒரு உணர்வாக எனக்கு பட்டது. ரொம்ப ஒரு வாழ்த்துக்கள் அந்த விஷயத்துல உங்களுக்கு. தொடர்ந்து இன்னொரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். இந்த போட்டிக்காக எக்ஸ்க்ளூசிவா நீங்க எந்த மாதிரியான ஒரு விசேட ஒரு முயற்சிகளை நீங்க மேற்கொண்டீங்க? நான் எங்க அம்மா எங்க டீச்சர் கிளாஸ்ல எங்க டீச்சர் சொல்லி தருவாங்க. மியூசிக் ஃபர்ஸ்ட் கத்துக்கும் போது லிரிக்ஸ் சாங்கோட டியூனும் லிரிக்ஸும் கத்துப்பேன். அதுக்கப்புறம் ஸ்ருதியோட கத்துட்டு
கெரியோக்கியோட ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டேஜில் வந்து பாடுவேன். ஸோ முதல்ல வந்து உங்களுடைய பாட்டு செலெக்ஷன் யார் பண்ணுவாங்க? பாட்டு செலெக்ஷன் அம்மா இல்லைன்னா டீச்சர். உங்களுக்கு அந்த பாட்டு செலெக்ஷன் பிடிக்கலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பிடிக்கலன்னா அம்மா எனக்கு ஈஸியான சாங் பிக் பண்ண சொல்லுவேன். ஸோ நீங்க சொல்லுவீங்க. ஆமா. ஸோ பாட்டு செலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து அந்த பாட்டில் உண்டான முயற்சிகள், அந்த பயிற்சிகளுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாம் நீங்க மேற்கொள்வீங்க. அப்போ அப்படிதானே? அந்த பயிற்சிகள் எல்லாம் என்ன பண்ணணும், யார்கிட்ட கேட்கணும், உங்க டீச்சர்கிட்ட கேட்பீங்க. அப்ப அந்த பாடல் வரிகளை மனப்பாடம் பண்ணுவீங்க. அப்புறம் அந்த பாடலை எப்படி மெருகேற்றி பாடுவது என்பதை வந்து பார்ப்பீங்க. வீட்டில் யாராவது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பயிற்சி ஏதாவது கொடுப்பாங்களா டீச்சரை தாண்டி? அம்மா. அம்மாவுக்கு நல்ல மியூசிக் தெரியுமா? அம்மா மியூசிக் கத்துட்டாங்க சின்ன. அதனால அந்த சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க வந்து ஈஸியா இன்னும் பாடம் பண்றது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. கரெக்டா மானிட்டர் பண்ணி சொல்லுவாங்க, எங்க தப்பு பண்றீங்க, எப்படி இதை பாடலான்றது கரெக்டா சொல்லுவாங்க இல்லையா? அப்படிதானே? சோ எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்ப இன்னும் ஒரு இறுதியான ஒரு கேள்வி உங்ககிட்ட. இந்த போட்டியில நீங்க வந்து கடந்த 2-3 மாதங்களாக நிறைய சுற்றுகளை தாண்டி வந்திருக்கீங்க. இந்த போட்டியில நீங்க பங்கேற்றதை பத்தி நீங்க மகிழ்ச்சி அடைகிறீங்களா இல்ல வந்து பிரஷரா ஃபீல் பண்றீங்களா? எனக்கு இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அப்படின்னு சொல்ல சொன்னாங்களா? இல்ல. சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த ஸ்டேஜ்ல பாட ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய கத்துக்கிறேனா, லைக் ஒரு ரவுண்ட் வர அதனால எனக்கு இந்த ஸ்டேஜ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அப்போ ரொம்ப மகிழ்ச்சி அடைறீங்க. ஆமா. இந்த போட்டி மூலமா மகிழ்ச்சி அடைறீங்க. இப்போ ஒரு நாளைக்கு வந்து போட்டியில் வின் பண்ணி தங்கப்பதக்கம் வந்ததுன்னா இன்னும் மகிழ்ச்சி அடைவீங்க. அப்படிதானே? கோல்டு மெடலுக்காக நீங்க வெயிட் பண்றீங்க. அப்படிதானே? நாங்களும் அவளா பார்த்துட்டு இருக்கோம். நிச்சயமா வந்து உங்க இந்த திறமையான ஒரு பாடகி வந்து பல மேடைகளை இன்னும் அலங்கரித்து தன்னுடைய வாழ்நாளில் வந்து தன்னுடைய இசை மூலமாக பல மேடைகளை கண்டு அவங்க வந்து மாபெரும் ஒரு வெற்றியாளராக வலம் வர வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்ப்பரிப்பும் எங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே வந்து நிச்சயமா இந்த பிள்ளைகிட்ட இருக்கு. நிச்சயமா எங்களோட வாழ்த்துக்களும் தளிர் ஊடகம் மூலமாக வந்து நிச்சயமா இந்த வாழ்த்துக்களை வந்து நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம் நேர்கள் மூலமாக. முக்கியமாக வந்து நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த போட்டிகள் எல்லாமே வந்து நம்மளுடைய திறமைகளை அடையாளப்படுத்தி பிள்ளைகளை வந்து முன்னிறுத்தி ஒரு மேடை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவங்களை வந்து சமூகத்திற்கு வந்து இதை போன்ற ஒரு அடையாளப்படுத்தி திறமைகளை அடையாளப்படுத்தி ஒரு முன்னுரிமை தர வேண்டும் என்கின்ற ஒரு தலையாய நோக்கத்தோட தளிர் போன்ற ஊடகங்கள் பல இதை போன்ற போட்டிகள் செய்தாலும் கூட தளிர் வந்து தலையாய ஒரு கடமையாக ஒரு திறமைக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற ஒரு ஊடகமாக, ஒரு பொறுப்பான ஊடகமாக தளிர் வந்து இதை தலையாய கடமையாக செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில இன்று நம்ம கலையகத்துல வந்து இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமாக அவர்களை பேட்டி காண்பதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. மிக்க நன்றி. நீங்க வந்து உங்கள் நேரத்தை செலவழித்து இந்த போட்டியில் இதுவரைக்கும் வந்து எங்களோட வந்து பயணம் செஞ்சு இந்த ஒரு நேரலைக்காகவும் நீங்க வந்து ஒரு வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி. நீங்க வந்து வாழ்நாளில் உங்களுடைய இசைத்துறையிலும் உங்களுடைய பள்ளித்துறையும் கல்வித்துறையிலும் எல்லாத்துலயுமே வந்து பெரும் சாதனையாளராக வர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வாழ்த்துக்களோடு நாங்கள் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் இறுதி போட்டியில. அதனால அந்த வாழ்த்துக்களோட நம்ம விடைபெறலாம். மிக்க நன்றி. நீங்க தான் சொல்ல விரும்புறீங்களா? தேங்க்யூ. யாருக்கு? எனக்கா? அவங்களுக்கா? யாருக்கு? எல்லாருக்கும் தேங்க்யூ. ஓகே. மிக்க நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி.